சட்டமன்றம் தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நடக்கவில்லை. நேரம் வீணடிக்கப்படுகிறது. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத விவாதங்கள் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் நேரலையிலே மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி அது ஆயிப்போச்சு. சட்டமன்ற நேரலையை பார்த்தால் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சு. வேற வேலையில இருக்காங்க, போர் அடிச்சா உடனே அதை போட்டு பாக்குறாங்க. அப்படிதான் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் அங்கே நடைபெற வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதாக முதலமைச்சர் அறிவித்தார். அன்றைய தினமே நாங்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு எங்களுக்கு கார் வேண்டாம், எங்களிடம் கார் இருக்கிறது, தேவையில்லை என்று கடிதமே கொடுத்து விட்டோம். அடுத்த நாள் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலேயே சொன்னார், எங்களுக்கு கார் வேண்டாம், அரசுக்கு வீண் செலவு வேண்டாம் என்று சொன்னார். அப்ப எதிரணியில என்ன, ஆளுங்கட்சியில் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? எங்களுக்கும், அதாவது அவங்க கடைசியா சொன்னது, நாங்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம், இவ்வளவுதான். ஆனா அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் வெற்றி விவாதம் போது எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு வாகனம், கார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து அமைச்சர் 3/4 மணி நேரம் பேசிவிட்டு, கண்டதையெல்லாம் பேசிவிட்டு, கடைசியாக நாங்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் என்கிறார். இதற்கு தேவையானது மொத்தத்தில் 1 நிமிஷம். ஆனால் சட்டமன்றத்தினுடைய நேரம் 3/4 மணி நேரம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொகுதி மறுவரையறை 7.18% பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் நிலைப்பாடு. அதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய அல்லது ஒரு சில கட்சிகளுடைய நிலைப்பாடு வேறாக இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், நாங்களாக இருந்தாலும், எங்களுடைய நிலைப்பாடு 7.18% பிரதிநிதித்துவத்தில் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இதை பற்றி தேவையில்லாத விவாதம் 1.5 மணி நேரம். அரசுடைய நிலைப்பாடு மாறலாம், முதலமைச்சருடைய நிலைப்பாடு மாறலாம், ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு மாறாது. அப்ப சட்டமன்றத்தினுடைய நேரம் வீணடிக்கப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சபாநாயகர், நான் சென்ற வாரமே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறேன். சபை நடைமுறையை சபாநாயகர் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.